தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா அல்லது ஏமாற்றத்தை அளித்ததா என்பது குறித்து இந்த சிறப்பு விவாதத்தில் நம்ம வாதிக்க இருக்கிறோம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் 2026-27 முழுமையான பட்ஜெட், தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் எப்படி இருந்தது என்பது குறித்து நம்முடைய அரசியல் விமர்சகர் பிரான்சிஸ் பாஸ்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல் திமுகவின் தேர்தல் பணிக்குழு தலைமைச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மாணவரணி அமைப்பாளர், தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான இள புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலில் இள புகழேந்தி சார், இந்த நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன பூர்த்தி செய்யலை, என்ன மாற்றத்தை இது ஏற்படுத்தலை? அதாவது அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு பட்ஜெட் உங்களுக்கு தெரியலன்னா மற்றவங்களை கேட்க, இல்ல அதிகாரிகளுடன் கலந்து என்ன எதுவுமே சொல்லிக்காம என்னுடைய கற்பனையில வர்றதெல்லாம் சொல்லிட்டு கூடாது. எதுக்காக இது குறிப்பிடுறோம்னா, எதிர்பார்ப்பு, மக்கள் எதிர்பார்ப்புல குறிப்பாக மகளிர். மகளிருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உரிமை தொகை 2500 நீங்க. இப்ப அந்த 2500 பற்றி ஒரு சிறு வார்த்தை கூட இந்த பட்ஜெட்ல எதுவும் குறிப்பிடுங்க. அது ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. அதை போலவே மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாதம் 4000 நீங்க. அந்த 4000 அப்படின்றத பத்தியும் ஒரு வார்த்தை கூட எதுவும் எந்த இடத்துலயும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அப்ப அது ஏமாற்றம் தானே. அதை போலவே விவசாயிகளுக்கு கடன், நாங்க முழுமையாக கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எங்க பட்ஜெட்ல தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த விவசாய கடன்களை பற்றி எதை பற்றியும் பேசவே இல்லை. ஆக எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் ஏமாற்றங்களை கொடுத்திருக்கிற இந்த பட்ஜெட் ஏமாற்றம் மட்டும் கொடுத்திருக்குன்னு நான் சொல்லல. எல்லோரையுமே ஏமாளிகளாக நினைக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த தாவேக அரசு இருக்கு. எல்லாரையும் சாதாரணமா ஒன்றும் தெரியாதவங்க, நம்ம எதை வேணா சொல்லலாம், எப்படி வேணா செய்யலாம் என்கின்ற விதமாக அவர்கள் போட்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் என்ன ஒண்ணு வேணா. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். மீன்பிடி நிவாரணம் அந்த தடைக்காலம் இருக்கு. அந்த தடைக்காலத்துல நல்லா நினைச்சு பாருங்க, 2023 திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, திராவிட மாடல் அரசு இருக்கும் பொழுதே மக்கள் முதல்வராக இருக்கிற எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் காலத்திலே 8000 அந்த நிவாரண தொகை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல பாருங்க, எந்த அளவிற்கு இவர்கள் கெட்டிக்காரர்களோ அல்லது புத்தி இல்லாதவர்களோ அல்ல எதுவும் தெரியாதவர்களோ, நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்களாம் தான் அதை கேட்டு சொல்லணும். ஏன்னா இன்னும் தோழர் இருக்கிறாரு, கேட்டு சொல்லலாம். 8000 ரூபாய் அன்றைக்கே கொடுக்கப்பட்டது நிவாரணமாக மீன்பிடி தடைக்காலத்துல. இப்ப இந்த பட்ஜெட்ல 7000 ரூபாய் தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரண தொகை உயர்த்தப்பட்டது. 7000 ரூபாய் உயர்த்தப்பட்டது. ஆக்சுவலா 1000 ரூபாய் குறைக்கப்பட்டது. இது கூட ஒண்ணு தெரியாம சொல்றாங்களா இல்ல யாரை ஏமாற்ற இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள்னு நமக்கே ஒண்ணும் புரியல. அதற்காகத்தான் நாம சொல்ல விரும்புறோம். இந்த அரசு என்பது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பட்ஜெட் என்பது 0 என்றார்கள். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் புகழேந்தி சார், நீங்க ஒரு எதிர்கட்சியா நீங்க அதாவது விமர்சிச்சிருக்கீங்க. நல்ல அம்சங்கள்ங்கிறது எதுவுமே இல்லையா சார்? தூத்துக்குடி, நெல்லையில ஒரு விண்வெளி தொழில்நுட்ப முதலீட்டு மண்டலம், இந்தியாவின் முதல் AI தலைநகரத்தை உருவாக்குறோம், நதிநீர் சுற்றுலா, நதிநீர் இணைப்புக்கான புதிய திட்டங்கள், திருவள்ளுவர் தினத்தன்று காகித மில்லத்து விருது, இது போன்ற திட்டங்கள்லாம் உங்களை ஒரு புதிய அரசுக்கு ஒரு புதிய முயற்சி. நீங்கள் கூறியது போல அந்த மீன்பிடி தடைக்காலத்தில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சிகள் நம்ம பாராட்டலாம். நான் இன்னும் கூட தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. இதுல அண்ணல் காகித மில்லத் அவர்களுடைய பெயரை ஒரு இடத்துக்கு வச்சிருக்காங்களா, அதெல்லாம் மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய காகித மில்லத் அப்படி என்பது நாம வரவேற்கிறோம், போற்றக்கூடியது. அதே நேரத்தில் இந்த பெயர் மாற்றங்கள் என்று வச்சுக்கிட்டு இப்போ கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்பது வெற்றி வீடு திட்டம். இப்படி இந்த வெற்றின்னு ஸ்டிக்கர் எங்க ஒட்டி வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான். அந்த திட்டங்களுக்கு இந்த பெயர் மாற்றம்
அதை வெற்றி என்று காட்டுகின்ற போது இது என்ன வேலை? இதுதானே முக்கியம். நீங்க உங்களுடைய அரசு திட்டப்படி இவ்வளவு தொகைகளை ஒதுக்கி இருக்காங்க, இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னா பரவாயில்ல. நீங்க நல்லா இன்னொன்னு உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புறேன், எல்லாருக்குமே சொல்றேன், கணக்கு போட்டு பார்க்கணும். ஒரு பட்ஜெட்னா முதலமைச்சருக்கு தெரியணும். முதலமைச்சர் எங்க இருக்கிறாரு என்ன இருக்காருன்னு யாருக்குமே தெரியாம யாராவது நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க நாங்க கையெழுத்து போடுறோம் பேசுறோம்லாம் இருக்கக்கூடாது. எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, வருடத்திற்கு இப்ப திருமணத்துக்கு என்ன பண்றாங்களா இவர்கள், ஒரு சவரனும் பட்டு புடவையும் அண்ணன் சீர்திட்டம் இல்லையா? ஆமா, அந்த சீர்திருத்த கணக்கு போட்டு பார்த்தாங்க. ஒரு பெரிய அளவிற்கு ஒரு அலுவலக ரீதியாக பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு வருடத்தில் 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் திருமணங்கள் நடைபெறும். அந்த திருமணங்களை நீங்க ஒரு சவரன் கொடுக்கும் பொழுது இன்னைய நிலைமை என்ன ஆகுது தெரியுங்களா? ரூபாய் 6864 ரூபாய் ஒரு கோடி, 6864 கோடி. அந்த திட்டத்துக்கு எல்லாருக்கும் இல்ல சார், இந்த 5 லட்சம் மாத வருமானத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஏதோ மாத வருமானத்துல ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் 6 லட்சம் பேருக்கு கொடுக்கல. இல்லடா, அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் சொல்றது 6 லட்சம் 7 லட்சம் நடக்கிற கல்யாணம். ஆனா இவர்கள் அதற்கு பிறகு கணக்கு போட்டு ஸ்லாப் சொல்லும் போது நடுத்தர ஏழை எளிய குடும்பத்து திருமணங்கள் அப்படின்னும் பொழுது கூட அதையும் எடுத்து கணக்கு பார்க்கும் போது செலவு எவ்வளவு தெரியுங்களா? நாம போட்ட கணக்கின்படி 6000 கோடி. 6000 கோடி வருஷத்துக்கு செலவாகுது. இவங்க பட்டுப்புடவை வேற கொடுக்குறாங்களா, அது ஒரு 300 கோடிக்கு கிட்டத்தட்ட செலவு. எதுக்காக இதை குறிப்பிடறோம்னா, சும்மா அறிவிக்கிறது, மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே புரிய தெரியாதுன்ற மாதிரி இருக்கிறது. ஆனால் இவ்வளவு செலவும் வருது, இவ்வளவும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு தெரியுங்களா? இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிற தொகை ரூபாய் 812 கோடி. 812 கோடி ஒதுக்கி இருக்காங்களாம். ஆனா திட்டம் எல்லாத்தையும் செலவு பண்ணி பார்த்தா 6000 கோடிக்கு போகுதா? யாரை ஏமாத்துறது? மக்களை ஏமாத்துறீங்களா? இல்ல மக்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன அர்த்தம் இது? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கம், முதலமைச்சர். நாம எதுக்காக கேட்கிறோம்னா, அதனாலதான் எங்களுடைய தலைவர் என்ன சொன்னாரு, மக்கள் முதல்வர் தலைவர் தலைமை என்ன சொன்னாரு தெரியுங்களா? எதிர்பார்ப்போடு, நீங்க கேட்டாலும் சொல்ற எதிர்பார்ப்பு, மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு, பிளாஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில எல்லாத்தையும் வெளியிட்ட பிறகுதான் தெரியுது இது வேஸ்ட் ஆகிவிட்டது அப்படின்னு அவரு முதலமைச்சருக்கு புதிய மொழியை சொன்னாரு. வேற ஒண்ணு சார், நீங்க ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவர். பொதுவா இப்போதைக்கு மக்கள் நிதிநிலை பட்ஜெட்டில் அவங்க நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை வைத்தோ அல்லது அவர்கள் செயல்படுத்திய ஒரு இலவச அறிவிப்புகளை வைத்தோ தேர்தல்களில் வாக்களிப்பதில்லை என்பது இந்த தேர்தலில் அது முடிவாயிருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு ஒரு 8000 ரூபா திமுக அரசு தரப்பில் போடப்பட்டும் அதை மக்கள் அந்த மகளிருக்கான உரிமை தொகையை 1000 ரூபா கொடுத்தும் அவங்க ஒரு மாற்றத்துக்கான அரசுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த பட்ஜெட்லேயும் இந்த முதல் பட்ஜெட்டில் அவங்க நீங்கள் சொன்ன முதல் கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம் சார். நான் இப்போ இந்த கேள்வியை நம்ம ஃப்ரான்சிஸ் பாஸ்டன் சார்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்விகளை வைக்கிறேன். பாஸ்டன் சார், அவர் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டுகள் 2. ஒன்று, இந்த மீன்பிடி தடை காலத்துக்கு 8000 ரூபா போன வருஷமே நாங்கள் போன பட்ஜெட்லேயே கொடுத்துட்டோம், இப்போ 7000 ரூபான்னு ஒரு தவறு பண்ணிட்டாங்கிறாரு. சரி, இப்போ ஒரு புதிய அரசு, புதிய அமைச்சர், புதிய முயற்சியில் ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னு அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று, அவர் சொல்கிற கணக்கு, இந்த அண்ணன் சீர்திட்டத்தில் 800 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் அது 6000 கோடி தேவைப்படுது அப்படின்னு கணக்கு சொல்கிறாரு. நீங்கள் இந்த பொதுவாக அந்த இளப்புகழேந்தி சார் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளில் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அவர் சொன்ன 2 குற்றச்சாட்டு, முதல்ல என்னன்னா 812 கோடி அண்ணன் சீர்திட்டம். எத்தனை பேர் எலிஜிபிலிட்டின்றது தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த வருஷம் இந்த 7 கோடி மக்களில் நடுத்தர ஏழை குடும்பம்னா இல்லை இல்லை, நடுத்தர ஏழை குடும்பம்ன்றது கிடையாது. சில பேர் கல்யாணம் ஆகியிருப்பாங்க, சில பேர் 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, டைவர்ஸ். இல்லை இல்லை, முதல் கல்யாணம் அது விவோ 6000 செக் பண்ணி தான் அது கொடுப்பாங்க. மினிமம் அவ்வளோ வருங்கிறார் சார். அவர் எம்எல்ஏ சார், நான் அவரை நான் குறையே சொல்லலை.
முதல்ல தெரிஞ்சுங்க, அவரை குறை சொல்லலை, அவரை மதிக்கிறேன். ஆனால் இவர் சொன்னார்ல, மீன் வளத்துறையில் வந்து 8,000 ரூபா கொடுத்தது 7,000 ரூபா ஆக்குனாங்க. 7,000 ரூபா தான் இல்லை, 6,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஒரு அப்படி அப்படி எப்படி இந்த இதில் ஓப்பன் இதில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது தவறுன்னு சொல்றாரு. இல்லை இல்லை, 6,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில இடங்களில் அது அந்த இடத்துல வந்து சுனாமியில் அடிபட்ட நேரத்தில் தான் அப்போ தான் கொடுத்தாங்க. மற்ற எல்லா நேரம் கொடுக்கல. 2024 எடுங்க, 25 எடுங்க, 6,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான், ஏன்னா ஒரு கவர்மெண்ட்ல ரெக்கார்டு பேசும்போது இந்த இருக்கு பாருங்க, நீங்க தான் போட்டீங்க. இது இப்போ இவங்க தாக்கல் பண்ண அறிவிப்பு. இந்த தாக்கல் வந்து சும்மா பண்ண முடியாது. முன்னே படுத்தி வச்சிருக்கீங்களா நீங்க? நான் இல்ல முன்னே இவங்க அறிவிப்பு எல்லாரும் கொடுத்துருவாங்க சார். அதுதான் தவறுங்கிறாரு அவரு. அவரு தவறுன்றதுக்கு அவர் கொடுத்ததுக்கு என்னன்றது நேரம் சொல்லியிருக்கணும். அதான் சொல்றாரு. இல்ல மார்ச்ல 8,000 கொடுத்தாச்சுங்கிறாரு சார் அவரு. சார் இந்த மார்ச்ல கொடுத்த 8,000 வேற சார், எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க சார் 8,000. அதுல வந்து மீன்பிடி தடை காலத்துக்கு இல்ல, மீன்பிடி தடைக்கு கிடையாது, எல்லாருக்கும் 8,000 ரூபா கொடுத்தாங்க. ஓ, ஏன்னா அட்வான்ஸாக கொடுக்குறோன்னு சொல்லி 2,000 ரூபா சேர்த்து கொடுத்தாங்க. ஆனால் அது இல்லை இல்லை, அந்த 8,000 சொல்லல அவரு. 8,000 கொடுத்தது அது வேற, தேர்தலுக்கு முந்தி கொடுத்தது வேற. இப்போ அவர் கொடுத்தது வந்து 6,000லேருந்து 7,000 தான் மாறி இருக்கு. வேற அதுதான் தவறுங்கிறாரு. அதுக்கு முன்னாடி 8,000 கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. நோட்டிபிகேஷன் எந்த நோட்டிபிகேஷன் கேளுங்க சார். ஓகே, புகழேந்தி சார், இளப்புகழேந்தி சார், இளப்புகழேந்தி சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கு. அந்த 8,000 ரூபா என்பது அவர் கடந்த காலத்தில் கொடுக்கப்படலை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் 6,000லேருந்து 8,000 கொடுக்கப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்குதுங்கிறாரு. இல்ல ஏன்னா அவர் கடலூர் மாவட்டத்தில் சார் மீன்பிடி தடைக்காலம், மீன்பிடி தடைக்காலத்துல நாங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க மீனவர்களோடு கலந்து பழகிறவங்க, நான் கடலூர் தான். அந்த வகையில மீன்பிடி தடைக்காலத்துல இந்த இதை வந்து 8,000 மாற்றியது எங்களுடைய திராவிட மாடல் அரசு. அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. மாற்றியதும் ஒன்று, அதை கொடுக்கவும் ஆரம்பித்தார்கள். ஆட்சி மாறின உடனே இப்ப இவங்களுடைய கதை ஓடுது. கொடுத்துருக்கீங்க இல்ல? எப்பல இருந்து கொடுக்குறாங்க? சரி, அவர் கொடுத்தாரு, நீங்க கொடுக்கலங்கிறீங்க. அடுத்தது வாங்க, பெயர் மாற்றத்துக்கு வாங்க. இப்போ திட்டங்களுக்கு பெயர் மாற்றம், வெற்றின்னு எல்லாத்துக்கும் திட்டத்துக்கு பெயர் மாற்றம் பண்றாங்க பழைய திட்டங்களுக்கு. இது சரியா தவறா? சார், வெற்றின்றது எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கிறது தான், அதில் ஒன்றும் தப்பாக ஒன்றும் கிடையாது. தோல்வி வைக்க முடியாது. தோல்வி வைக்க அவர் என்ன கலைஞர் வீடு வெற்றி வீடு கட்டத்தில் கலைஞர் வீடு கட்டத்தில் நான் சொல்கிறேன்னே, சமத்துவபுரம் ஸ்டார்ட் பண்ணும்போது காசி விஸ்வநாதன், மிஸ்டர் காசி விஸ்வநாதன் தான் கலெக்டர், மதுரையில் இருந்தார். அப்போ ஜாதிகளுக்கு இடையே ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு சவுத்தில். அப்போ தான் அவர் என்ன செஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு சமத்துவபுரம்னு வைத்தார். அப்போ கூட பேர் வைக்க வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அம்மா ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு சரி சொல்ல முடியாது. இல்லை, இது அவர் பண்றது சரியா தவறா அதான் கேள்வி. இது சரிதான் சார். இது என்ன இருக்கு, ஆட்சி ஒரு திட்டத்துல பேர் நான் முதல்வர் திட்டம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அந்த பேரை மாத்துறாங்க. விடியல் பெண்ணு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு பேரை மாத்துறாங்க. சரியா தவறா? அது சரிதானே, அது காமன். இவருடைய சொந்த பேர் வச்சாரா விஜய்? கட்சி பேர் இல்லையா? வெற்றின்றது வெற்றி சார், அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகம் வெற்றி. ஏன் சார் அதை நினைக்கிறேன்? வெற்றின்றது எப்போதுமே சக்சஸ், அந்த அர்த்தத்தை எடுங்க. நீங்க எல்லாமே புதிய ஒரு திட்டத்துக்கு இந்த வெற்றி திட்டம்னு அவங்க பேர் வைக்க, ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டத்திற்கு அந்த பேரை தூக்கிட்டு இந்த பேரை வைக்கிறது சரியான அவர் கேட்கிறாரு. சரிங்கிறீங்க. ஆமா சார், எம்ஜிஆர் பேரில் வச்சது சத்துணவுக்கு வேற சார். அதுக்கப்புறம் அம்மா வச்ச பேரில் வேற பேர். சத்துணவுக்கு என்ன பேர்? ஒரே பேர் தான், புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் தான். புரட்சி தலைவர் அதை வந்து கொண்டு வந்தாங்களா? இல்லையே, மாற்றினாங்களா? எங்கே மாற்றிருக்காங்க? இதில் அந்த அம்மா இருக்கும்போது மாற்றினாங்க. புரட்சி தலைவரினுடைய திட்டத்தின்னு கிடையாது, புரட்சி தலைவர் தான் மாற்றினாங்க. அதே மாதிரி இப்போவும் என்ன செஞ்சாங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் கலைஞர் சத்துணவு திட்டம் சார் இருக்காது. கலைஞர் சத்துணவு திட்டம் வந்து அதே பேர்ல தான். கலைஞர் பேர்லாம் இல்ல, சும்மா நீங்க மாத்தினாங்க. காரணம் வச்சாங்க சத்துணவு திட்டம்னு. அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவரினுடைய சரி வந்து விஜயனுடைய அரசு ஒரு புதிய திட்டங்களை செஞ்சு அவங்க பேர் மாற்றிக்கிறது எதை வேணாலும் செய்யலாம். ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை நாங்க செஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துலயும் பேர் போட்டுக்கிறதா? அதுக்காகத்தான் நம்ம கேட்கணும், யாரு உங்களை வேணாம்னது. அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் பேரை நாங்க மாத்திக்குவோம்,
அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏற்கனவே தங்களுக்கு ஒரு புதிய புலேந்தர் பொதுவா இது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு புதிய ஒரு அரசாக மக்கள் வந்து விரும்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளுக்கு மாற்றாக ஒரு அரசு இப்போ வந்து ஏற்படும். இவங்க அதே பாணியை தான் பின்பற்றுறதா விமர்சனம் இப்போ பொதுவாக இருக்கு. இல்லை சார், நீங்கள் ஒரே விஷயம் இப்போ நீங்க அதே பாணியை எதை பின்பற்றல சொல்லுங்க. இருங்க, இப்போ வந்து பட்ஜெட் ரிலேட்டடாக நம்ம ஒரு பட்ஜெட்ல தான் பேர் மாற்றம் சொல்றேன். முதல் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சார். இவங்க பிப்ரவரி மாதம் போட்ட ஒரு பட்ஜெட் வந்து இப்போ இவங்க வந்து 75,000 கோடி வந்து ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு 50,000 கோடி தான் ஷார்ட்டேஜ். எதுக்கு காரணம்னா அது சொந்த வரி இல்லாத சொந்த வருவாய், மாநிலத்தின் சொந்த வருவாய், ஒன்றிய அரசு வழங்கும் திட்டம், மொத்தம் 3 லட்சம் கோடி வருவாய். செலவு கணக்கு பார்த்திங்கன்னா 4,05,000 கோடி. அப்போ நம்மளுக்கு ஷார்ட்ஃபால் என்ன? இவங்க எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரை கட்டைல் பண்ணுறாங்களோ, எதெல்லாம் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்களோ, இப்போது 70,000 ஒரே 3 மாதம்தான். பிப்ரவரி இப்போ 7 இன்னும் 5 மாதம் வச்சுக்கோங்க டோட்டலாக எலெக்ஷன்லாம் சேர்த்து. அதில் ஒரு 20,000 கோடி குறைச்சிருக்காங்கல்ல. முதல் அதை தான் பார்க்கணும். வாங்கினது எவ்வளோ? கடன் வாங்கினது, கடன் வாங்கினதுல வருவாய் இல்லை, ஷார்ட்டேஜ் ஆகுது. இப்போ 2 மாதத்துல 20,000 கோடி வாங்கியிருக்காங்க தான் அவங்களோட. அவங்க சார் அவங்க போட்டு கொடுத்த திட்டத்தில் வந்து அது 13,000 கோடி வட்டி, அவங்களுடைய வட்டி குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து இப்போ 22,000 கோடியில் கொடுத்து இந்த ஒரு வருஷத்தில் கொண்டு வர. இது மட்டும் இல்லை சார், அவங்க நலத்திட்டங்கள் என்ன முதல்ல தெரிஞ்சு சொல்லுங்க சார். அதுக்கு நம்ம வந்தாதான் நம்மளுடைய இது 200 யூனிட் இது இபி அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பயிர்க்கடனில் தள்ளுபடி, பயிர்க்கடனில் எல்லாருக்கும் விமர்சனத்துக்குரியது சார். இந்த 200 யூனிட் மின்சாரம் இது இருக்குல்ல, அதுலயும் பல சர்ச்சைகள் இருக்கு. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியும் இன்னைக்கும் விவசாயிகள் போராடிட்டு தான் இல்லை சார். தள்ளுபடி பண்ணல. பயிர்க்கடனை பொறுத்த சரி வேற சொல்லுங்க. 2 பயிர்க்கடன் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்களை சொல்லுங்க. வெற்றி வீடுன்னு ஒன்று. வெற்றி வீடா? ஆமா, அதாவது பழைய கலைஞர் அது வீடு வழங்குறது தான் பாத்துருக்காங்க. 1000 கோடி கொண்டு வராங்க சார். அதுல வந்து 5 லட்சம் ரூபா சார். இவங்க 5 லட்சம் ஆக்கிருக்காங்க. 2.25 லட்சம். அதே பேர்லயோ இல்ல வேற பேர்லயோ. நீங்க ஒரே விஷயம் சார், நான் தெரிஞ்சுக்கங்க சார். இன்னைக்கு உள்ள நிலைமையில பேர் முக்கியமா, ஸ்கீம் முக்கியமா, மக்கள் பலனடைகிற சந்தோஷம் முக்கியமா? ஓகே, நம்ம வந்து சந்தோஷம் அடைகிறத தான் நம்ம பார்க்கணும், மகிழ்ச்சி அடைகிறத தான் பார்க்கணும். அடுத்து வந்து முடிக்கட்டும், புலேந்தர் அவர் முடிக்கட்டும், அப்புறம் முடிக்கிடுவாங்க. இப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி துறை, விவசாயத்துறை, சேவைத்துறை, இது 3 விதமான துறையில் அதில் முன்னேற்றம் கிடைவதற்கான வழிமுறைகளை செஞ்சுருக்காங்க இன்னைக்குள்ள ஸ்கீமில். அடுத்து வந்து என்னென்னா, இவங்க சொன்னாங்களே 1000 ரூபாயை 2,500 கொடுக்கலன்றது ஒரு பிரச்சனை. அதே இது டெல்லியில் பார்த்தீங்கன்னா லட்சுமி யோஜனா திட்டம்னு ஆரம்பித்து 1000 ரூபா கொடுத்து 1,500 ரூபாயை டெபாசிட்டாக போட்டிருக்காங்க அந்த ஸ்கீமு. இப்போ அதுக்கான இப்போ வந்து செலவு அது சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை. இந்த 2,500 ரூபா திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஒரு வரி சொல்லியிருக்கலாம். இல்லையா? அதான் மொத்தம் எத்தனை பக்கம் இவ்வளோ பண்டில். சரி, இதை வந்து 2 மணி நேரத்தில் முக்கியமான திட்டம் அந்த 15 இந்த 10 நாள் இருக்குல்ல, அடுத்தது அதுல வந்து டிஸ்கஷனு எல்லாம் வரும்ல. எது விடுபட்டு இருக்கோ அதெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல. அப்ப ஒண்ணு விடுபட்ட பொருள் நிறைய விடுபட்டு இருக்கு. சரி, உங்க மனசுல நிறைய விடுபட்டு இருக்கு. இலவச பஸ், சிலிண்டர், 4,000 ரூபாய் வேலை இல்லப்பட்ட தரீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா சார்? நீங்க எல்லாமே இருக்கு. அவங்களுடைய திட்டம், அம்மா திட்டம் சொன்னாங்களா சார்? நாங்க சொன்னோமா? அம்மா திட்டத்தை ரன் பண்ணுவோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க எல்லா பேரும் அங்கே இது நிறுத்திட்டாங்களா அம்மா திட்டத்தை? ஆமாம், அதை கேரே பண்ணல. இல்லை இருக்கு. இல்லை நீங்கள் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. முன்னாடியெல்லாம் கம்மி கூடியிருக்காங்க சாப்பிட்றது. இப்போ எல்லாம் சார் சேஞ்ச் இல்லை சார். அம்மா உணவகம் அப்படியே தான் இருக்கு. ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு போன ஆட்சியில் இந்த விமர்சனம் இருந்தது சார். திரும்ப அதை சரி பண்ணாங்க. என்ன பண்ணிருக்காங்க அம்மா உணவகத்தில்? சார் அம்மா உணவகத்தை உணவை மாற்றிட்டாங்களா இல்லைன்னா கடையை மாற்றிருக்காங்களா? இல்லை சார், ரேட்டை குறைச்சிருக்காங்களா? இல்லை சார், க்ளீன் பண்ணி குவாலிட்டி எல்லாமே உருவாக்கியிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது பட்ஜெட்டில் இருக்கா? அதை பற்றி ஆமாம் சார், அம்மா உணவும் பட்ஜெட்டில் ஏற்கனவே அந்த செலவு லிஸ்ட்டில் இருக்குல்ல. பட்ஜெட்டில் உள்ளது சொல்லுங்க நீங்கள் சார். பட்ஜெட்டில் உள்ளது தான் பேச முடியுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதில் நம்மளுக்கு தேவை என்ன? ஆய்வறிக்கை நம்மளுக்கு தேவை, வெள்ளரிக்கை தேவை. இந்த வெள்ளை அறிக்கைக்கும் ஆய்வறிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பட்ஜெட்டுக்கும் வெள்ளை அறிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பண்ணால், வெள்ளை அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70,000 கோடி கொடுத்துருக்காங்க அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எல்லா ஊர்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்குறோம். அதே நேரத்தில் எல்லா பேருக்கும் ஹாஸ்டல்
கிடையாது. இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. வேலையோடு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் ஹாஸ்டல். முதியோர்களுடைய வீட்டு நிலைமை வந்து எல்லா இடத்துலையும் அனாதை இடத்துலையும் இந்த மாதிரி இடத்துல தான் போய் தங்குறாங்க. அப்போ இது மாதிரி 38 மாவட்டத்தில் முதல்ல ஒரு 20 மாவட்டங்களில் சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்துறதுக்கு பிரைவேட் பார்ட்னர்ஷிப். சீனியர் சிட்டிசன் ஹோம் வந்து இப்போ அந்த அளவுக்கு தேவை இருக்காது சார். கண்டிப்பாக சென்னை போன்ற மாநகரங்களில் முதியோர்கள் வந்து அந்த பெற்ற மகன்கள் குடும்பத்தினரால் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை அதுவும் குறைவான சதவீதம் தான் நினைக்கிறேன். இருந்த போதிலும் தேவை இருக்கிறது. சென்னை போன்ற மாநகரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த முதியோர் தேவையாகும். மாவட்டம் போடலையே சார், அவங்க 10 மாவட்டங்களில் போடுறாங்க சார். இந்த 10 மாவட்டம் மதுரை, திருச்சி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் நடத்துகிற சில சென்டரில் தான் ஆஃபனேஜ் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை கவர்மெண்டே பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சீனியர் சிட்டிசன் ஹோம் நிறையா இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா அங்கேருந்து படிச்சுட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் வர முடியாது, மெயிலில் அனுப்புகிறோன்னு சொல்லி பணத்தெல்லாம் கொடுத்து இங்கேயே ஈம கடன் பண்ணுறதுக்காக ஸ்ரீரங்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் அனலைஸ் இவர் மினிஸ்டர் மாண்புமிகு மரியல் வில்சனை வந்து நம்ம பாராட்டுறோம். உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக தடுமாட்டம் இருக்கு சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சார். அதை நம்ம வந்து ஒரு குறைய எடுக்க முடியாது. நம்மளுக்கு தேவை என்ன, இன்னைக்கு உள்ள பொட்டன்ஷியல் என்ன தேவை சொல்லப்படம்னா நம்மளுடைய வந்து $420 பில்லியன் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே இது வியட்நாமில் பார்த்தீங்கன்னா $500 பில்லியன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய டார்கெட் என்ன, 1.5 ட்ரில்லியன் வந்து 2036 டெவலப் பண்ணணுன்ற ஒரு நோக்கில் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இன்னைக்கு தொழிலுக்கு மட்டும் இல்லை சார், இதை வந்து கடனை எப்படி அடைக்கிறது, இது வருவாய் இது கடனை எப்படி அடைக்கணும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நிறைய தீர்ப்பாயம் அமைக்கணும். இது மைன்ஸில் தீர்ப்பாயம் அமைக்கணும். இதில் பாருன்னா RR ஆக்டில் தீர்ப்பாயம் அமைக்கணும். RR ஆக்டில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெக்கவரி ஆக்டில் வந்து பணம் வர வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அது ஒரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இருக்கும். அது அப்படியே 10 வருஷம் கழிச்சு மூடி முடிச்சிருவாங்க. இதை வந்து 10% வாங்குங்க, 10% எங்கேயோ போயிடும். சேல்ஸ் டேக்ஸில், கமர்ஷியல் டேக்ஸில் செட்டில்மெண்ட்டே ஆகாமல் ஒரு 25 வருஷமாக இருக்குது. எல்லா வழக்குகளில் இருக்குது. ஒரு 20,000-30,000 வழக்குகள் இருக்குது. அதை செட்டில்மெண்ட் பேசுங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து சைலண்ட்டாக வச்சு அதில் உள்ள ரெவன்யூ ஜெனரேஷன் வச்சு இந்த கடனை அடைக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு நீங்கள் தெரியாமல் உட்காந்துருக்கிறது முக்கியம் கிடையாது. கடனை வாங்காமல் என் பிள்ளைகளை வந்து மாதம் 20,000 25,000 சம்பளம் வாங்கணும். அதுக்கு என்ன வழி? அதை தான் இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு உருவாக்கிடலாம் சார். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சார். எல்லாமே இருக்கா சார், பட்ஜெட் இருக்குது சார். எல்லாமே அவங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிறேன். ஏஐ சிட்டின்னு ஒன்று போடுறாங்க. ஏஐ சிட்டினா 10 பேர் வேலை பார்க்குறத ஒரே ஆள் வேலை பார்க்கலாம் சார். வேலை வாய்ப்பு குறையுதுன்னு செய்யும். வேலை வாய்ப்பு குறைக்கும். அப்போ ஏஐ சிட்டியில் வந்து அவங்க டெவலப் ஆனாங்கன்னா அடுத்த இண்டஸ்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது சார். நம்மளுக்கு வந்து 3500 இண்டஸ்ட்ரி இருக்குது சார். நம்ம வில்லேஜ் இண்டஸ்ட்ரி சேர்த்திங்கன்னா 1500 இண்டஸ்ட்ரி இருக்குது சார். இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நம்மள்ட்ட ஹெர்பல் இருக்குது சார், ஸ்பைசஸ் இருக்குது சார். எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்களா? அது வந்து அதுக்கான வேலைகள் சார். அப்புறம் என்றைக்காவது விளையாட்டுத்துறையில் முதல்ல போன கவர்மெண்ட்டில் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் விளையாட்டுத்துறையில். ஆனால் அவர் CSR ஃபண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இன்றைக்கி 10 இடத்துல ஒலிம்பிக்குள்ள சிஸ்டம் என்ன இருக்கோ, அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை உருவாக்குறதுக்கு இந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காரு மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா. சரி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் அவர் சொன்ன 3 குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. என்ன குற்றச்சாட்டு? அவர் 3 குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றதில் பெரும்பாலான அம்சங்கள் எதுவுமே அது தொடர்பான அறிவிப்புகள் இதில் இல்லை. நான் ஒரு விஷயத்தை கேட்கவா, தப்பாக நினைக்க மாட்டீங்களா? 2021 தேர்தல் இருக்கையில் 1000 ரூபா தரையினாங்க. எப்போ கொடுத்தாங்க? 30 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. அது ஒரே ஒரு மகளிர் உரிமை தொகை இல்லை சார். நான் ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்ல வரணும்ல சார். 30 மாதம் கழிச்சு மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க சார். அது வரையும் நம்ம யாராவது கேட்டோமா? இல்லை அதை பற்றி குறை சொன்னோமா? 2 பட்ஜெட்டுக்கு 30 மாதம். சார், நீங்க 1000 ரூபா வந்து 30 மாதம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. அதனால 30 மாதம் 31வது மாதம் தான் அவர் கொடுப்பாருங்கிறாரு. அதுல என்ன தப்பு? 2031 மாதம் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை வந்து முதல்ல உறுதியாக சொல்ல முடியுமா இவரால? நீங்க சும்மா பேச்சுக்காக சொல்றாரு தவிர அவைகளெல்லாம் இந்த அரசாங்கத்துல இன்னைக்கு பாருங்க,
3 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிற கவர்மெண்ட் இது. இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டுல எந்த நிலையை நீங்க எடுத்து பாராட்ட முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, சார் கூட சொன்னாரு, இல்ல அவர் பேசும்போது அழகா சொன்னார், நாம எதுக்காக இருக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம் போலன்னு. கல்வித்துறையில் ஏன் நிதியை குறைச்சிங்க? பள்ளி கல்வித்துறையில 48,000 திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு ஒதுக்கி செஞ்சுட்டு இருந்தா 44,000 அது இது என்ன அர்த்தம்? கல்வித்துறையில குறைச்சது இது தவறுன்னு நாம் சொல்றோம். எல்லாருமே இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க. இவர்கள் அதை பற்றி எல்லாம் கவலையே பட்டுக்கிறது கிடையாது, கல்வியை பற்றி கவலைப்பட்டுக்கல. இவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு இந்த மக்களை ஏமாத்துகின்ற விதமாக சில அறிவிப்பு, அந்த அறிவிப்புகளை வச்சுக்கிட்டு நாங்க இப்படி செய்யலாம். ஒண்ணு தெரியுமா, இவர்களை அறியாம ஒண்ணு சொன்னாங்க, அவங்களுக்கே புரியல. இப்ப சார் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா நிதியமைச்சர் சொன்னார், ரொம்ப பாராட்டுக்குரியவர், அவர் ஒரு நல்ல இதை சொன்னார். நீங்க கூட நடுவில் கேட்டீங்க, சம வாய்ப்பு அப்படின்றது என்ன சொன்னாரு? நீங்க கூட அவர் காட்ட கேளுங்க, அவர் கேட்டிருப்பார்ல, ஏன்னா ரொம்ப டீப்பா பேசியிருக்காரு. சம வாய்ப்புன்றது சம வாய்ப்புன்னு இப்ப இந்த பட்ஜெட் படிக்கும் போது சம வாய்ப்பை நான் எதுக்கு அதை சொன்னா, கிண்டலுக்கு சொல்ல, வேடிக்கைக்கு சொல்லல. ஒரு நிதியமைச்சர் என்பவர்களுடைய நிலைப்பாட்டுல சில மாற்றங்கள், சில தடுமாற்றங்கள் இருக்கதான் செய்யுது. அது அந்த தடுமாற்றத்தை மன்னிச்சிருவோம். ஆனால் அதற்காக அவர் முதல்ல இங்க எடுத்து சொன்ன சில காரியங்களை பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையை நம்ம சொன்னோம். பள்ளி கல்வித்துறையில ஏன் ஒன்னே சொல்லிடுறேன் சார், அதுக்கு சார் ஒன்னே சொல்லிடுறேன் இருங்க. இல்ல சார், நீங்க இந்த பட்ஜெட்ல இவர்களுடைய செயல்பாடுகள் எதையுமே முறையாக எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு குறைபாடுகளை ஏன் சொல்றோம்னா, கல்வித்துறையை போல மெடிக்கல், அதே போல சுகாதாரத்துறை எடுத்துங்க, தொழில், எதிர்காலத்தின் வேலை வாய்ப்புகள் எடுத்துங்க, இவைகள் எல்லாமே புதிய திட்டங்கள், ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இவர்கள் அறியாம ஒண்ணு சொன்னாங்கன்னு என்னத்த சொன்ன, தெளிவாக படிக்கும் போது வந்துருச்சு. அதை ஒரு நல்ல ஆபீசர் எழுதி கூட்டார் போடுங்க, ஒண்ணு இல்ல. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு துறையிலும் முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தையை இந்த நிதி அமைச்சர் படிக்கிறார். எங்க எதிர்கட்சி தலைவர் முன்னால உட்கார்ந்து இருக்கிறவரு அதை வரவேற்கிறார். எப்படி வரவேற்கிறார்? அவர்களே சொல்லிவிட்டார்கள், இதற்கு முன்பு ஒவ்வொரு துறையும் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு. அந்த வார்த்தை முக்கியமானது, அது உண்மையான வார்த்தை. அந்த முதலிடத்தை நீங்க மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னா, அதை மெயின்டைன் பண்ண தெரியலன்னா நாம என்ன பண்ண முடியும்? நீங்க ஒண்ணு தப்பு தப்பா கணக்கு போடுறீங்க, கடன் வாங்குறீங்க. இந்த பக்கம் என்னன்னா, ஸ்கீமுக்கு 6,000 ரூபாய் ஒதுக்க வேண்டிய ஸ்கீமுக்கு 810 ரூபாய் ஒதுக்கிட்டு நான் ஒதுக்கிட்டேன் பாருன்றீங்க. ஆக இந்த அரசாங்கம் முதல்வர் எதையுமே கண்டுக்கல. முதல்வர் அவர் வேலையை பார்க்கிறார், பாவம், அவருக்கு என்ன புரியாது, அவருக்கு அதை வேற. ஆனால் அந்த ஆதவ் அர்ஜுனாவை பத்தி சொன்னாரு. ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு வருகிற வருவாய் என்பதில் இருக்கிற செலவுகள் என்பதை பாத்தீங்கன்னா எந்தெந்த வகையில தவறுதலாக மக்களுக்கு தொடர்பு இல்லாமல் நிறைய செலவுகள் சேர்த்திருக்காங்க, செய்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த பட்ஜெட் என்பது எங்க தலைவர்கள் சொன்னது போல ஹீரோ இல்ல ஜீரோ, ஜீரோ பட்ஜெட்டாக மக்கள் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க சார். அதாவது ஒரு பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதியை ஏன் குறைச்சிருக்கீங்க? அதான் கேட்குறேன். 48,000 கோடி சார். சரி, என்ன 48,000 கோடி இருக்கு சார். 44,000 கோடியா மாறி இருக்கு. நான் விஷயத்த வரேன், நான் 44,000 கோடியா வந்திருக்கேன். அதுல 30% கழிச்சிருங்க சார். ஏன்னா அது பார்ட்டி ஃபண்டுன்னு போயிடுச்சுல, பல கணக்கில் அதை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதில் பார்த்தோம்னா 36,000 கோடி தான் நம்மளுக்கு 30% எவ்வளோ 6, 12 எவ்வளோ குறைஞ்சிருச்சு. 36,000 கோடி. நீங்க பட்ஜெட்ல 48,000 இருந்தது, 44,000 ஒரிஜினலா போனது அதை மட்டும் சொல்லுங்க. ஏன் குறைஞ்சது? 4,000 சார், ஒரிஜினலா 36,000 கோடி போன இடத்துல இப்ப 44,000 கோடி கொடுத்துருக்கோம் சார். அதை பாருங்க சார். நீங்க ஒண்ணு வேணாம் இல்ல, ஒரிஜினல் கிடையாது. இது நிதிநிலை அறிக்கைங்க அச்சிடப்பட்டது இருந்தா கூட போன தடவை கேளுங்க,
நம்ம 48 44 ஏன் குறைஞ்சது? 4000 ஏன் குறைஞ்சது? சார் 4000 குறையல சார், 36,000 44,000 மாறி இருக்கு நீங்க சார். 36,000 எந்த கணக்கு சார் சொல்றீங்க? பார்ட்டி ஃபண்ட் இருக்குல்ல சார், அது கழிக்கணும்ல சார். அத நீங்களா சொல்லுங்க. சார், நானா இது ஒரு சார், காரணமா சார், சொல்லுமா? ரினிவலுக்கு போன இல்ல அது renewal- போன நிதிநிலை அறிக்கையில புத்தகத்துல பள்ளி கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு இவ்வளவுன்னு இருக்கு. ஆமா நீங்க அதுல கூட கழிச்சுக்கிட்டு நீங்க எப்படி சொல்ல முடியாது? என்ன அச்சிடப்பட்டது இவ்வளவு இருக்கு, இந்த வருஷம் 48 இருக்கு, இல்ல 44 இருக்கு, அதுதான் கணக்கு. நீங்க அத நீங்க இப்ப நான் சொல்றேன், இந்த 44,000ல ஒரு 20,000 தாவே கலந்து யாரும் எடுத்துக்கிட்டான்னு சொல்ல முடியுமா? எது அச்சிடப்பட்டதோ அதை தான் சார் சொல்லணும். நான் அச்சிடப்பட்டதை மட்டும் நீங்க கணக்கெடுத்தா கூட 44,000 கோடியில எவ்வளவு ஸ்கூல் இருக்கு இப்போ? அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் 4,000 குறைஞ்சதுக்கு என்ன காரணம் சார்? 4,000 குறைக்கிறதுக்கு காரணம் இல்ல சார். என்ன காரணம் இல்ல? காரணம் அதான் கேக்குறாரு சார். ஹாஸ்டலுக்கு இது பிளே கிரவுண்டு இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து அதுல ஒரு 10,000 கோடி அங்கிட்டு போகுது சார். சொல்லுங்க 10,000 கோடி அங்கிட்டு அந்த பக்கம் போகுது, ஒலிம்பிக் கேம்ஸ். அதனால இது வந்து கூட தான் போகுது. அது ஓகே, ரீசனபிள் மறுப்பு அது ஓகே, சொல்லுங்க. அது அங்க போகுது. இன்னொன்னு என்னன்னா சார், எல்லாம் லஞ்சம் வாங்குறது இல்ல, குறைச்சாச்சு அப்படின்னு சொல்றோம், மனசுல வச்சுக்க. ஆனா இதனுடைய முயற்சி எதுனால? எல்லாருடைய சப்போர்ட்னால. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்ல எந்த அதிகாரியும் காசு வாங்காம செய்ய முடியாம இல்லை. ஏன் காரணம் என்னன்னா, மேலதிகாரிலேருந்து கீழ் அதிகாரிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு செலவு பண்றதுக்கோ எந்த விதமான பணம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது இல்லை. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்றீங்க. அதனால ஒழிப்புனால எங்களுக்கு முன்ன பின்ன இருக்கு. ஓகே சார். ஆனா கடைசி என்ன சொல்றேன்னா, இந்த பட்ஜெட் வந்து மூலமா எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைக்கக்கூடிய சொந்த வீடு, எல்லாருக்கும் வீடு கொடுக்குற மாதிரி தான் பிளான். 2.25 லட்சம் வருஷம் 10 வருஷமா இருக்கு, நம்ம 5 லட்சம் மாத்தி இருக்கோம். சரி, சொல்லிட்டீங்க. ஓகே சார். போலேன் சார், நிறைவேற சொல்ல விரும்புறீங்க, சுருக்கமா சொல்லுங்க சார். சார், நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்னதனுடைய கருத்துக்களுக்கு நம்முடைய சார் அவர்கள், நம்ம தோழர் பதில் சொல்லும் பொழுது அவருடைய திறமையின் காரணமாக சிலர் எடுத்து வச்சு பேசிக்கிட்டாரே தவிர உண்மையான தெளிவான மக்கள் முடிவு பண்ணுவார்கள். யார் கூறியது சரி தவறு என்பதை மக்கள் முடிவு பண்ணுவார்கள். ஒண்ணு சொல்லிடுறேன் சார், ஃபைனலா ஒண்ணு சொல்லிடுறேன் சார். பாருங்க, 7,500 ரூபாய் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யாது மட்டுமல்ல, 4,000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளை கொடுக்கறத பத்தி ஒன்னும் சொல்லாதது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த பட்ஜெட்ல எந்த வகையிலையும் ஏற்கனவே இவர்கள் ஒப்புக்கொண்டது எதுவும் இல்லை. ஆகவே மானிய கோரிக்கை எல்லாம் கிடையாது. இதுல வந்து இவங்க சொல்லி இருப்பது தெரிந்தே தப்பு செய்யுது. நான் என்ன சொல்றேன், உனக்கே தெரியும் நாம வந்து இதை சொல்றது வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஏன் ஏமாத்துறீங்க? மக்களை மின் கட்டணம் ஒரு பக்கம், மின் கட்டணம் மின்சாரம் கரண்ட் வரல, இன்னொரு பக்கம் ஸ்டாக் என்னன்னா மின்சார கட்டணம், மின் கட்டணம் உயர்வு. அதனால எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் 3 மாதத்துல தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை குறைத்து விட்டது, கல்வியை சீரழித்துக் கொண்டிருக்கிற முதல் படியை வைத்து விட்டது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இது ஏமாற்று பட்ஜெட், ஜீரோ பட்ஜெட். ஓகே, அது இந்த பட்ஜெட் எப்படி என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அது இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறது, அடுத்தடுத்து இந்த 1 மாத கூட்டத்தொடர் இருக்கிறது, அதில் விடுபட்ட அறிவிப்புகள் வரும் என்று பிரான்சிஸ் பாஸ்டர் கூறியது போலவும் உங்களது குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்று தாவேகா அரசின் இந்த புதிய பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த பிரான்சிஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் இளப்புகழேந்தர்களுக்கும் மிக்க நன்றி.